அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 2015 ரிலீஸ் ஆன ஒரு மெடிக்கல் ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். ஒரு வைரஸால இன்ஃபெக்ட் ஆகி வேம்பயரான ஹீரோ அவரை தேடி அலைற ஒரு கும்பல். அதுக்கிடையே ஹீரோவுக்கு வர காதல். ஹீரோவை எதுக்காக அந்த கும்பல் தேடுது, அந்த உண்மையை கண்டுபிடிப்பாரா, அவரோட காதல் சேருமான்னு சொன்ன கதை தான் பிளட்ங்கிற கொரியன் டிராமா. இப்ப கதைக்குள்ள போவோம். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ ஜேசன். இப்ப அவர் இருக்கிறது கொச்சினியாங்கிற நாட்டுல யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வர. அங்க சில கலரைகள் இருக்கு. அதுல நீ எங்களை தேடி வந்தா மரணம் ஒன்ன தேடி வரும்னு எழுதியிருக்க. ஹீரோவும் அங்க உள்ள கலரையை தோண்டி பார்த்தா அதுல நிறைய எலும்பு கொடுங்க இருக்கு. அதோட பல்லுங்க ரொம்பவே கூர்மையாவும் நெகமும் நீளமா இருக்கு. அதுங்களை பார்த்துட்டு ஜேசன் அங்கிருந்து கிளம்பி ஒரு வார் ஜோனுக்கு வராரு. ஜேசன் ஒரு டாக்டர். இப்ப இவங்க இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல தீவிரவாதிகள் வந்து தாக்க போறாங்கன்னு தகவல் வரவும் அங்க உள்ள சோல்ஜர்ஸும் பேஷன்ஸ் எல்லாமே பயந்து போய் வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கூட வேலை பார்க்கிற ஒரு டாக்டர் வந்து இங்க தீவிரவாதிங்க வர போறாங்க, நீ எங்களோட வான்னு சொல்ல. அப்ப ஹீரோ நான் ஒரு பையனுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அந்த பையனை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டீங்களான்னு கேட்க அதுக்கு அந்த டாக்டரும் அந்த பையனோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு, அந்த பையனை நம்மளால இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாது, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு சொல்ல. ஹீரோ கேட்கிற மாதிரி இல்ல, நான் அந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ண போறதா சொல்ல ஆர்மி சோல்ஜர்ஸ் அங்க வராங்க. இப்ப நீங்க இங்க இருந்தா அந்த பையனை மட்டும் இல்ல உங்களையும் எங்களால காப்பாற்ற முடியாது, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொன்னாலும் ஹீரோ கேட்கிற மாதிரி இல்ல. அதனால ஆர்மி சோல்ஜர்ஸும் அப்ப எது நடந்தாலும் நாங்க பொறுப்பு இல்ல, உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோவும் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய பையன் இருக்க இடத்துக்கு வராரு. வர வழியில ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்க அந்த வழியில நிறைய பொருளை போட்டு உயரமா அடைச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரே ஜம்ப்ல தாண்டி அந்த பையன் கிட்ட வராரு. அவனை பார்த்த உடனே அவன் உடம்ப ஸ்கேன் பண்ண மாதிரி நம்ம ஹீரோட கணக்கு தெரியுது. அவன் உடம்புல எங்க அடிபட்டிருக்கு, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவா தெரியும். அந்த பையனை ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துறாரு. அதே டைம்ல அங்க தீவிரவாதிகளும் வர ஹீரோவையும் அந்த பையனையும் பாத்துருவாங்க. ஹீரோவும் நான் ஒரு டாக்டர், இந்த பையனோட பேஷண்ட், இவன் உயிரை காப்பாத்ததான் நான் இங்க இருந்தேன், என்னையும் இந்த பையனையும் விட்டுருங்க, நாங்க அமைதியா இங்க இருந்து போயிடுவோம்னு சொல்ல அந்த தீவிரவாதிங்க கேட்கற மாதிரி இல்ல, உடனே ஷூட் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் புல்லட் எல்லாம் பட்டு கீழே விழ இறந்து போயிட்டாரு நினைச்சு பக்கத்துல தீவிரவாதிங்க வரவும் ஜேசனோட பாடியில ஏதோ சேஞ்ச் ஏற்படுது. அவன் கண்ணோட கலர் சேஞ்ச் ஆகி நெகம் எல்லாம் கூர்மையாகி வேம்பயரா மாறி அதிக வேகத்தை அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த தீவிரவாதிங்க எல்லாத்தையும் கொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோவை பத்தி அவரே சொல்ற மாதிரி காட்டுறாங்க. என்னோட பேரு ஜேசன், நான் ஒரு வேம்பயர், VBT1ங்கிற ஒரு வைரஸால தான் நான் ஒரு வேம்பயரா மாறினேன். அந்த வைரஸ்க்கான வரலாறை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அந்த வைரஸ் குறைஞ்சது 300 வருஷத்துக்கும் மேல இருக்கும். அந்த வைரஸால யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு அபாரமான சக்திகள் கிடைக்கும், அவங்களுக்கு ஹீலிங் பவர் இருக்கும், சாதாரண மனுஷங்களை காட்டிலும் வேகமும் பலமும் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு சுலபத்துல வயசும் ஆகாது, அப்படிப்பட்ட பவர்ஸ் இருக்கும். ஆனா அந்த பவர்ஸ் எல்லாம் ஒரு சாபம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வுக்கும் சாவுக்கு இடையில வாழ்ற ஒரு நரக வாழ்க்கைக்கு சமம்னு சொல்ல அப்படியே கற்பனா 1979 வேற ஒரு நாடா காட்டுறாங்க. இன்னைக்கு அங்க ஹாலோவீன் டே. அதனால ஒரு பையன் சாக்லேட் வாங்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த வீட்ல இருந்து கதவை திறந்துட்டு பார்க்கணும் ஒரு ஆள் வந்து அந்த பையனுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு போறாரு. இந்த பார்க் வேற யாரும் இல்ல, ஜேசனோட அப்பா தான். சாக்லேட்டை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவர் வீட்டை சுத்தி யாரோ இருக்கிற மாதிரி சந்தேகம் இருக்கு. அப்ப திடீர்னு 2 பேரும் அங்க இருக்கிற ஜன்னல் கதவெல்லாம் உடைச்சிட்டு வந்து பார்க்கோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பார்க்கால அவங்களை சமாளிக்க முடியல. அப்பதான் ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்கவும் அதுல ஒருத்தர் அந்த குழந்தை கிட்ட வந்து பார்த்தா அங்க குழந்தையே இல்ல. டேப்பர் கால்ல ரெக்கார்ட் பண்ண குழந்தையோட அழுக சவுண்ட் தான் இருக்கும். இந்த 2 பேருமே சின்ன பையனா இருக்க ஜேசனை தான் தேடி வந்திருப்பாங்க. இவங்க தேடி வர போற விஷயம் முன்கூட்டிய பார்க்குக்கு தெரிய வரவும் அவரோட மனைவியும் குழந்தையும் பத்திரமா அங்கிருந்து அனுப்பி வச்சிருப்பாரு. அப்படி போகும்போது மனைவியும் இவங்க பேரு ஹேன் தான் கணவரையும் கூட வர சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு பார்க்கும் நம்மள தேடி வரவங்க அமைதியா இருக்கிற ஆளுங்க கிடையாது, நான் ஒருவேளை உன் கூட வந்துட்டா அவங்கள என்னால சமாளிக்க முடியாது, நான் இங்க இருந்து அவங்கள டைவர்ட் பண்றேன், அந்த நேரத்தை பயன்படுத்தி நீயும் பையனும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அவர் குடும்பத்தை அனுப்பி வச்சிருப்பாரு. பார்க் சொன்ன மாதிரியே அவரோட மனைவி ஹேனும் ஜேசனும் பாதுகாப்பான இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப கட் பண்ணா மறுபடியும் பார்க்க தான் காட்டுறாங்க. அந்த 2 வேம்பேருமே பார்க்க பிடிச்சு வச்சிருக்க அங்க 3வது ஒரு ஆள் வராரு. இவரோட பேர் தான் லீ. இவரு ஒரு வேம்பேர் தான். அந்த 2 வேம்பேருமே இந்த லீ கிட்ட தான் வேலை பாக்குறாங்க. இந்த லீயும் பார்க்கும் ஒரு காலத்துல நண்பர்களா இருந்திருப்பாங்க. அதோட ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜேசன் இந்த லீக்கு தேவைப்படுறான். அதனாலதான் அவனை தேடி வந்திருக்காவோ. பார்க்க கிட்ட ஜேசனை பத்தி கேட்கிறாரு. ஆனா பார்க் உண்மையை சொல்ல தயாரா இல்ல. அதனால அதே இடத்த ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு பார்க்க கொன்னுருவாரு. அப்படியே கட் பண்ணா சில வருஷத்துக்கு அப்புறம் டீனேஜரா இருக்க பார்க்க தான் காட்டுறாங்க. ஹானோ இப்போ அவங்களை தேடி ஆளுங்க வரலாம், இன்னும் ஆபத்து இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பையனோட காட்டுக்குள்ள ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அடிக்கடி ஒரு மான்குட்டி வரும். ஜேசனுக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. அந்த மான்குட்டியை தன்னோட நண்பனை நினைச்சு அதுகிட்ட தான் பேசிட்டு இருப்பான். இப்ப அவன் அம்மா கிட்ட வந்து எனக்கு படிக்க சில புக்கெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, நான் ஊருக்குள்ள போறேன்னு சொல்ல அவங்க அம்மா சம்மதிக்கல. பிடிவாதம் பண்ணி கேட்டதால அவங்க அம்மாவுக்கு வேற வழி இல்ல, நீ போயிட்டு வா ஆனா பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு மாத்திரையும் கொடுக்குறாங்க. இதை நீ கண்டிப்பா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஜேசன் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வரான். ஆனா ஏதோ ஒரு வெறுப்புல அந்த மாத்திரையை எடுத்துக்காம அதை தூக்கி போட்டுருவான். அங்க இருந்து லைப்ரரிக்கு போறான். அங்க புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்க போது அங்க வேலை பார்க்கிற ஒரு லேடியோட கையில சின்னதா காயம் பட்டு அதுல இருந்து ரத்தம் வரவும் அதை பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ மாதிரி ஆகுது. உடனே அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படி வரும்போது வர வழியில ஸ்கூலை பாக்குறான். அங்க அவன் வயசுல இருக்க நிறைய பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்களுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு இல்ல நினைச்சு வேதனையோட தான் வீட்டுக்கு வரான். அங்க ஹேன் அவனுக்கு பாடம் நடத்திட்டு இருக்க. அப்ப ஜேசனும் அம்மா எதுக்காக படிக்கணும் சொல்லுங்க, நான் எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், இப்படி வீட்டுக்குள்ள அடைஞ்சு வாழ்றதுக்கு நான் படிக்கணும்னு தேவையில்லைன்னு சொல்ல அவங்க அம்மாவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா ஜேசன் அதை கேட்காம அங்கிருந்து போயிடுவான். அதனால ஹேனும் அவங்க வீட்லயே சின்னதா லேப் மாதிரி இருக்கும். அங்க போய் சில மெடிசன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எதுக்காகனா வேம்பயர்ஸோட ரத்த தாகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான். ஜேசன் அந்த மாத்திரை எடுத்துக்கல. அதனாலதான் அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ மாதிரி ஆச்சு. இப்ப அந்த மாத்திரை எடுத்து பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு வெளியில இருந்து திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னதான் சவுண்ட் அவங்க வெளியில வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா ஜேசன் அவன் ஃப்ரெண்டு மாதிரி இருந்த அந்த மான் குட்டியை கொன்னு அதோட ரத்தத்தையே குடிச்சிருப்பான். குடிச்சிட்டு தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. பார்க் மட்டும் இல்ல அவங்க அம்மா ஹான ஒரு வேம்பயர் தான். அவங்கள மாதிரி தான் பையன் ஜேசன் வேம்பயர் ஆக கூடாது தான் அவனை பத்தின உண்மையை மறைச்சே வளர்த்தாங்க. இப்ப ஜேசன் பண்ண வேலையை பார்த்து அவங்களும் வருத்தப்பட கடத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. ஜேசன் அவன் ரூம்ல தூங்கி எந்திரிக்கவும் அவன் ரூமுக்குள்ள சூரிய ஒளி வருது. அந்த ஒளி அவன் கையில பட்ட உடனே அவன் திடீர்னு எரியிற மாதிரி ஃபீல் பண்றான். அதோட அவன் உடம்புல சில மாற்றங்களை உணர ஆரம்பிக்க அங்கிருந்து காட்டுக்குள்ள ஓடி போறான். அப்படி ஓடி போறவன் அதிக வேகத்துல ஓடி போகவும் தூரத்துல ஒரு மலை இருக்கும். ஓடி போனவன் தூரத்துல இருக்க அந்த மலையை ஒரே ஜம்ப்ல கிராஸ் பண்ணவும் தனக்கு இருக்கிற அபாரமான சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அதை பத்தி யோசிச்சுட்டு குழப்பத்திலே இருக்கவும் தான் வீட்டுக்கு கூட போகாம ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க அப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு கார் வருது. அந்த கார்ல இருக்கவங்க விலகி போக சொல்லி ஆரன் அடிக்கிறாங்க. ஆனா ஜேசன் அதையும் கவனிக்காம போயிட்டு இருக்க அந்த காருக்குள்ள சில ரவுடிங்க தான் இருப்பாங்க. வெளியில வந்து ஜேசன் கிட்ட நாங்க ஆரன் அடிக்கிறேன் விலகி போக மாட்டியான்னு சொல்லி அவன் அடிக்க வர கட் பண்ண அடுத்த சீனே போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. ஜேசன் அடிக்க சில ரவுடிங்க வந்திருப்பாங்களே அவங்களாம் அடி வாங்கி இருக்கவும் பயந்து போய் ஜேசன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. அங்க உள்ள போலீஸ் ஆபீசர் ஜேசனை பார்த்துட்டு இந்த பையன் பார்க்கவே சின்ன பையனாட்டா இருக்கான், இவன் எப்படி உங்களை அடிச்சிருக்க முடியும், போய் கேஸ் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் கூடவே பேசிட்டு இருக்க அப்ப ஹான் அங்க வராங்க. அந்த ரவுடிங்களை பார்த்த உடனே என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அது எல்லாத்தையுமே ஒரு ஆள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இவனும் ஒரு வேம்பயர் தான், லியோட ஆளு தான். எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஹானையும் ஜேசனையும் தேடி வந்திருக்க அந்த இன்ஃபர்மேஷனை லீ கிட்டேயும் சொல்றான். நம்ம தேடி வந்த பையனையும் அவங்க அம்மாவையும் கண்டுபிடிச்சதா சொல்ல அதுக்கு லீயும் ஜேசனை நீ கூட்டிட்டு வரணும், ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அந்த அடியாளுக்கு ஒரு வேலையை சொல்ல கற்பனா இப்ப ஜேசனோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹானை எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி சமாளிச்சு ஜேசனை அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க வந்தவங்க நீ பண்ணது தப்புன்னு சொல்லி ஜேசனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஜேசன் கோவப்படுறான். நான் எதுக்கு அமைதியா இருக்கணும், என்கிட்ட அபாரமான சக்திகள் இருக்கு, என்ன என்னாலேயே பாத்துக்க முடியும், என்ன யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல அவன் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அப்ப ஜேசன் அவன் மனசுல இருந்த கவலையை சொல்றான். என்கிட்ட அபாரமான சக்திகள் இருக்கு, அதை என்கிட்ட மறைச்சிருக்கீங்க, என்ன வெளியவே போக விடாம ஒரு ஜெயில் மாதிரி என்ன இந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்கீங்க. அதோட என் அப்பாவை பத்தின எந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாது, எதுக்காக இந்த உண்மையெல்லாம் மறைக்கிறீங்கன்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிருவான். அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கும் ஜேசனோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு பொறுமையா அன்பா எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அன்பா பேசி அவனை இப்ப சமாதானமா படுத்துறாங்க. கட் பண்ணாதுக்கு அடுத்த நாள் காலையில ஜேசன் அவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு காட்டுக்குள்ள ஒரு இடத்துல தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை தூரத்துல இருந்து லீயோட ஆளுங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த காட்டுக்கு ஒரு குடும்பமும் ட்ரெக்கிங்காக வருது. அப்பா அம்மா பொண்ணு. அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கும் போதே திடீர்னு தொலைஞ்சு போயிடும். அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருக்க அந்த காட்டுக்குள்ள இருக்க லீயோட ஆளுங்க வரும்போது சில ஓநாய்களையும் கூட்டிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட அந்த ஓநாய்களை அனுப்பவும் அந்த பொண்ணும் பயந்து போய் தன்னை காப்பாத்த சொல்லி கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவா. அந்த சத்தம் ஜேசனை கேட்டு யாரோ ஒருத்தங்க ஆபத்துல இருக்காங்கன்னு உதவி பண்றதுக்காக வேகமா வர அந்த பொண்ணுங்க கிட்ட ஓநாய் போறத பார்த்து அந்த ஓநாயோட சண்டை போட்டு காப்பாத்திடுவான். அந்த சண்டையில அவனுக்கு அடிபட்டு இருக்கும். அப்பாவும் உடம்புல இருந்து சில ரத்த துளிகள் மண்ணில் படவும் அங்க உள்ள செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அத லீயோட ஆளுங்களும் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அந்த அப்பாவையும் அம்மாவையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கற்பனா ஜேசன் அந்த பொண்ணை காப்பாத்தி பத்திரமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரவும் மயக்கத்துல இருந்த அந்த பொண்ணுக்கு முழிப்பு வரவும் ஜேசனும் பக்கத்திலே தான் இருக்கான். என்ன ஓநாய்கிட்ட இருந்து காப்பாத்தின நீயான்னு கேட்க ஜேசன் ஆமான்னு சொல்லவும் அவன் பண்ண உதவிக்கு நன்றி சொல்ற. அப்பதான் காணா போன அந்த பொண்ணை தேடி சில ஃபாரஸ்ட் ஆபீசரும் வந்திருப்பாங்க. ஜேசன் அதை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்துருவான். அவன் கையில இருக்க ரத்தத்தெல்லாம் பார்க்கவும் அம்மா பயந்து போறாங்க. பையன் மறுபடியும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அப்பதான் ஜேசனும் காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு ஆபத்துல இருந்தாலும் அவளை காப்பாத்தின கதையும் சொல்லவும் ஆன் சந்தோஷப்படுறாங்க. அதோட ஜேசனும் இனிமேல் தான் எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லவும் அம்மாவும் பையனை சமாதானமாக கட் பண்ணா லீய தான் காட்டுறாங்க. அவனோட ஆளுங்க மூலமா ஒரு தகவல் கிடைக்குது. நம்ம எந்த பையனை தேடுறோமோ அந்த ஜேசன் நம்மளை விடவும் சக்திசாலியா இருக்கான், அவனோட சக்திகள் அபாரமானதுன்னு சொல்ல லீ ஜேசனை கூட்டிட்டு வர சொல்றாரு. இப்ப ஜேசன் மறுபடியும் சிட்டிக்குள்ள வரவும் அவன் அம்மாவுக்காக ஒரு பேண்ட் வாங்கிட்டு மறுபடியும் அவனோட வீட்டுக்கு போறான். அப்படி போற வழியில தூரத்துல இருந்து யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அது அவன் வீட்டுல இருந்து தான் வருதுன்னு தெரியவும் வேகமா அந்த வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா லீயோட ஆளுங்க அவனோட சண்டை போட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜேசன் அவன் கூட சண்டை போடுறான். அவன் என்னதான் சக்திசாலியாவே இருந்தாலும் அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் சண்டை போடுறது திறமசாலியா இருக்காங்க. அங்க நடந்த சண்டையில ஹானுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடவும் அவங்க நிலைமை மோசமாயிடும். இருந்தாலும் தான் பையனை காப்பாத்தணும்னு அவன் கண்ணை மூட சொல்லிட்டு வீட்டுல செட் பண்ண ஒரு ப்ளூரே ரைட் ஆன் பண்ண அந்த வேம்பயர்ஸால அதை பார்க்க முடியல. அந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி ஜேசன் அவங்க அம்மாவோட தப்பிச்சிருவான். தப்பிச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரவும் ஹான் கிட்ட அம்மா நம்ம இங்க இருந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்ல ஹான் வேணான்னு சொல்றாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றாங்க. நம்மளோட சண்டை போட்டது யாருன்னு கேட்டா அதுக்கும் அம்மா என்னால இப்ப அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனா அவங்க கண்டிப்பா உன்னையும் தேடி வருவாங்க, அதனால நீ எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும். அதோட அந்த வேம்பயர் சீனர் நம்ம வீட்டுல இருந்து போயிருப்பாங்க, இன்னும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல ஜேசன் அவங்க அம்மாவை மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்ப ஹானும் ஜேசன் உன் ரூம்ல ஒரு பெயிண்டிங் இருக்கும், அதுக்கு பின்னாடி நீ கேட்ட எல்லா கேள்விக்கான பதிலும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட நீ எரிச்சிருன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல யாரும் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு, அப்படி வேற யாராவது பக்கத்துல இருந்தா அவங்களும் என்னால இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அவங்களும் ஒரு வேம்பயரா மாறலாம்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க. ஜேசன் அவன் ரூமுக்கு வரான். அங்க ஒரு டிராயிங் இருக்கு. அந்த டிராயிங் எடுத்து பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல அவனுக்கு தேவையான பணத்துக்கான பேங்க் டீடைல்ஸ் கூடவே சில வீடியோ கேசட்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் அப்படியே எடுத்துட்டு அவன் அம்மா சொன்ன மாதிரி அந்த வீட்டோட அவங்க சடலத்தையும் எரிச்சிட்டு அங்க இருந்து பக்கத்துல இருக்க ஒரு லேபுக்கு வரான். இதுவும் ஹானுக்கு சொந்தமான இடம் தான். அங்க வந்து அந்த பாக்ஸ்ல உள்ள டேப் ரெக்கார்டை போட்டு பார்க்கவும் அதுல ஹானோட வீடியோ
வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோல ஜேசன், இந்த வீடியோவை நீ பாக்குறனா நான் இறந்து போயிட்டேன்னு அர்த்தம். உனக்கு இருக்கிற சக்திகள் எல்லாமே ஒரு வைரஸால கிடைச்சிருக்கு. அந்த வைரஸோட பேரு VBT1. அந்த வைரஸால தான் நானும் அப்பாவும் பாதிக்கப்பட்டோம். அந்த நேரத்துல தான் நீயும் பிறந்த. உனக்கு இருக்க சக்திகளை வச்சு நீ ஒரு மிருகம்னு கொடூரமான மான்ஸ்டர் நினைச்சுக்கிட்டு இருந்தா அது தப்பு. ஏன்னா நீயும் ஒரு நோயாளி தான். அந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருக்கன அந்த வீடியோல இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணா பிரசன்ட்ல இருக்க நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. கொச்சேனியால வார் ஜோன்ல அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க. அப்பதான் ஜேசனுக்கு அவரோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அந்த ஃப்ரெண்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஒரு கலருக்கு வந்திருப்பாரு. அந்த கலரோட டீடைல்ஸ் எல்லாம் ஹீரோவுக்கு ஒரு போஸ்ட் மூலமா யாரோ சென்ட் பண்ணிருப்பாங்க. அது இந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் கொடுத்து செக் பண்ண சொல்லிருப்பாரு. அந்த ஃப்ரெண்டும், நீ எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திய, அந்த டாக்குமெண்ட் எந்த போஸ்ட்ல இருந்து வந்துச்சு, அது எங்க இருந்து வந்திருக்க டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன வந்து பாருன்னு சொல்ல. அப்ப திடீர்னு ஹீரோ இருக்க இடத்துல ஒரு ராக்கெட் லான்ச்சர் வந்து விழுது. அது வெடிச்சு ஹீரோ ஒரு இடத்துல தள்ளி போய் விழவும் சுத்தி இருக்கிற எல்லாருமே ஹீரோ இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்க. அப்ப ஹீரோ திரும்பி எந்திரிச்சு கெத்தா நடந்து வர அந்த ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண வராரு. இந்த ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு தெரியல, இப்போதைக்கு வர ஃப்ரெண்டுன்னு சொல்லும். இவர் மூலமா ஹீரோவுக்கு சில தகவல் தெரிய வருது. உனக்கு யாரோ ஒரு ஆள் போஸ்ட் அனுப்புனாங்க, நீ அந்த போஸ்ட் கொரியால இருந்து வந்திருக்கு. அதோட நீ ஒரு கலருக்கு போயிட்டு அங்க இருக்க எலும்பு கூடலாம் எடுத்துட்டு வந்தியா, அதை நல்லா நான் செக் பண்ணி பார்த்தேன். அதை செக் பண்ணி பார்த்ததுல நீ பிறந்ததுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த எலும்போட உடலை புதைச்சிருக்கணும். அந்த நேரத்துல தான் உன் அப்பா அம்மாவும் மீட் பண்ணிருக்காங்க. இந்த VBT1 வைரஸ் பிரச்சனை அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். அதோட உனக்கு வந்திருக்க டாக்குமெண்ட்லாம் யார் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ண. அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா எங்க இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது கொரியால இருந்து வந்திருக்கு. டேமின்ங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கு. நீ அங்க போனா நீ கேட்ட தகவல் இது கிடைக்கும்னு சொல்ல அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஜேசனும் அங்க இருந்து சவுத் கொரியாக்கு வர. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பாப்போம்.